கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் உருவான கதைகள் உங்களுக்கு தெரியுமா? சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். சிவபெருமானை அடைய வேண்டும் என்பதற்காக கன்னியாக இந்த பார்வதி தேவி கடும் தவத்தில் இருந்ததால் கன்னி ஆகிய குமாரி என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கிலே அது கன்னியாகுமரி என்று மாறப்பட்டது. கன்னியாகுமரியின் புராண கதைகள் சுவாரஸ்யமானது. முன்னொரு காலத்திலே அசுரர்கள் தேவர்களை அடக்கி ஆண்டனர். தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்கியது. அசுர குல தலைவனாக விளங்கிய வானா அசுரன் இம்மூ உலகையும் ஆள வேண்டும் என்று எண்ணினான். அசுரனின் வன்கொடுமையை தாங்க முடியாத பூமாதேவி ஈசனை வேண்டி நின்றாள். அவள் வேண்டுதலை செவிசாய்த்த ஈசன் பராசக்தியை அணுகுபடி கூறினார். அதன்படி தேவர்கள் பராசக்தியை எண்ணி யாகம் செய்ய தொடங்கினார்கள். யாகத்தின் முடிவில் வெளிப்பட்ட பராசக்தி தேவி அரக்கனை வென்று மூவுலகத்தையும் சீரோடு காப்பேன் என்று சபதமேற்றார். அதற்காக அவள் கன்னிப்பெண்ணாக மாறி கடலோரத்தில் தவம் செய்தாள். கன்னி தேவி மனப்பருவத்தை அடைந்ததும் சுசீந்திரத்தில் இருந்து சிவபெருமான் கன்னியாக இருக்கும் தேவியை காதல் கொண்டார். அவருக்கு தேவியை திருமணம் செய்ய எல்லாம் ஏற்பாடு பண்ண தொடங்கினார். ஆனால் அந்த அசுரனை வெல்ல ஒரு கன்னி பெண்ணால் தான் அவன் மரணம் என்று எழுதியுள்ளார் பிரம்மன். இந்த திருமணம் நடந்தால் அசுரனுக்கு கண்டிப்பாக மரணம் இல்லை என்று உணர்ந்தார் நாரதரும் கூட. நாரதரோட கலகம் எப்பொழுதும் நன்மைக்கே முடியும் என்று எல்லோரும் அறிவோம். குறிப்பிட்ட நாளன்று சுசீந்திரத்தில் இருந்து பிறப்பட்ட சிவபெருமான் நல்ல நேரத்தை தவறவிடக்கூடாதென்று அவர் எண்ணம். அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திய நாரதர் சேவலாக மாறி உறக்க கூவினார். சேவல் சத்தத்தை கேட்ட சிவபெருமான் பொழுது விடிந்தது என்று தவறாக எண்ணி மீண்டும் சுசீந்தருக்கே சென்றடைந்தார். சிவபெருமானுக்காக காத்திருந்த தேவி அவர் வராததை எண்ணி கன்னியாகவே இருப்பேன் என்று உறுதியெடுத்து மீண்டும் தவத்திற்கு சென்றார். தேவியின் அழகை கேள்விப்பட்ட வானா அசுரனோ தேவி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து வந்து அடைந்தார். தவத்தில் இருக்கும் தேவியிடம் வந்து என்னை திருமணம் செய்து கொள் என்று அரக்கன் கேட்டான். அதற்கு தேவி மறுப்பு தெரிவித்தாள். அரக்கன் கோபத்துடன் அவன் வாளை எடுத்து சண்டை போட தொடங்கினான். இறுதியில் பார்வதி தேவி சண்டையில் வென்றாள். தேவர்கள் பூலவர்கள் அனைவரும் நிம்மதியடைந்தார்கள். இவ்வாறு குமரி அம்மன் உருவான கதை. தேவியிடம் யோக சக்தி அடைந்த மூக்குத்தி எப்படி வந்தது தெரியுமா? சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். அப்பகுதியில் பனைமரம் ஏறும் ஏழை தொழிலாளிக்கு 3 பெண் குழந்தைகள் உள்ளது. 4வதும் பெண் குழந்தையே பிறந்தது. ஒரு ஆண் குழந்தை இருந்தால் வருங்காலத்தில் தன் குடும்பத்துக்கு உதவுவான் என்று எண்ணினான் அந்த ஏழை தொழிலாளி. ஆனால் மீண்டும் பெண் குழந்தையே பிறந்தது. மனம் உடைந்த தொழிலாளி விபரீத முடிவை எடுத்தான். மரத்தில் இருந்து கீழே விழுந்து தன் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று எண்ணினான். அவன் அருகிலேயே ஒரு பாம்பு புற்று கண்டான். பாம்பு கடித்து உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று எண்ணி புத்துக்குள் கையை விட்டான். ஆனால் அங்கு பாம்பு இல்லை. கையில் ஏதோ ஒன்று தென்பட்டது. என்னவென்று எடுத்து பார்த்தால் அது ஒரு மாணிக்க கல். அந்த கல்லை எடுத்து மன்னனிடம் ஓடி சென்றான். அந்த விலை உயர்ந்த கல்லை பெற்றுக்கொண்ட அரசனுக்கோ மிகுந்த ஆனந்தம். அரசனோ அந்த தொழிலாளிக்கு பரிசளிக்க முடிவு செய்தார். தன் குதிரையை அவிழ்த்து விட்டான் மன்னர். எவ்வளவு தூரத்தில் அது போய் நிற்கிறதோ அதுவரை உன் நிலம்தான் என்று சொன்னார் மன்னர். அந்த ஏழை தொழிலாளிக்கோ அவ்வளவு ஆனந்தம். நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கும் அரசன் கனவில் ஒரு பெண் குழந்தை தோன்றி தன்னிடம் இருக்கும் கல்லை வைத்து கொண்டு ஒரு மூக்குத்தி செய்து தருபடி கேட்டது. அந்த குழந்தையோ குமரியம்மன் கோவிலை நோக்கி உள்ளே சென்றது. குமரியம்மன் தான் கனவில் வந்து சொன்னதாக எண்ணி குமரி அம்மனுக்கு ஒரு அழகான மூக்குத்தியை செய்து கொடுத்தார் மன்னர். இதுதான் மூக்குத்தி அம்மன் உருவான கதை. நாம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் யோர் லவ் அண்ட் சப்போர்ட்.